அர்ஜுனோட பிளாஸ்ட் படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. மே 28 மூவி ரிலீஸ் ஆகும். ராம்பத்னியோட 23வது படத்தை அவரே டைரக்ஷன் பண்ண போறாரு. இது ஒரு போஸ்டர் விட்டு அனௌன்ஸும் பண்ணிருக்காங்க. இது ஒரு சைக்காலஜிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் படமா வரப்போகுது. கட்டாகுஸ்தி 2வோட ஃபர்ஸ்ட் லுக் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. செல்லாயாவோ டைரக்ஷன்ல விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி நடிக்கிறாங்க. ஷேன் ரோல்டன் மியூசிக் பண்றாரு. ஜூலை 3 மூவி ரிலீஸ் ஆக போகுது. லோகேஷோட டிசி மூவிக்கான ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனோட தான் இந்த ட்ரெய்லர் கட்டி இருக்கு. அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தாறுமாறா இருக்கு ட்ரெய்லர்ல. இந்த ட்ரெய்லர் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதே அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கு. ட்ரெய்லரும் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிருக்காங்க. அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷன்ல லோகேஷ், ஒமிகா கபி நடிக்கிறாங்க. அனிருத் மியூசிக் பண்றாரு. படமும் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. எப்பவுமே ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் நிறைய படங்களுக்கு ட்ரெய்லர் விடுவாங்க. ஆனா இந்த படத்துக்கு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணாமலே ட்ரெய்லர் விட்டுட்டாங்க. சூர்யாவோட கருப்பு படம் நேத்திக்கு ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். இந்த படத்துக்கான ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. ரீசெண்டா ரிலீஸ் ஆன சூர்யா மூவிஸ்ல அதிகப்படியான பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்த படம் இந்த படம் தான். புக் மை ஷோலையும் பாத்தீங்கன்னா டிக்கெட் புக்கிங்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. சோ ஒரு படத்துக்கான புக்கிங்ஸ் வச்சே சொல்ல முடியும் அந்த படத்துக்கு ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத. இந்த படத்துக்கான புக்கிங்ஸ் பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஆடியன்ஸ் நல்ல ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா ரீசெண்டா ரிலீஸ் ஆன சூர்யா மூவிஸ்ல இது ஒரு பெரிய வசூல் பண்ண வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு வசூல் பண்ண போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். கருப்பு படத்தோட பட்ஜெட் பத்தி கேட்டிருக்காரு. இந்த படத்தோட பட்ஜெட் 130 கோடி கிட்ட. இதை பத்தி நிறைய முறை நான் பேசிட்டேன். சூர்யா 47 படம் அடுத்த வருஷத்தோட ஸ்டார்டிங் இல்ல இந்த வருஷத்தோட எண்டில் ரிலீஸ் ஆயிட்டோம். துருவநட்சத்திரம் படத்துக்கு மறுபடியும் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாங்க. சோ படம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. மறுபடியும் பிரச்சனைங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு. சோ ரிலீஸ் தெளிப்பாக வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ரிலீஸ் டேட் வேற அவங்க அனௌன்ஸ் பண்ணல. படத்தை ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லியுமே இன்னும் அவங்க ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னா படம் மோஸ்ட்லி இப்போதைக்கு ரிலீஸ் ஆகாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். காஞ்சனா 4 தான் இந்த சீரிஸ்ல வரக்கூடிய லாஸ்ட் பார்ட்டா அண்ட் இன்னொரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காரு. அந்த செகண்ட் கொஸ்டின் பத்தி எனக்கு எதுவும் கரெக்டா தெரியல. காஞ்சனா 4 பொறுத்த வரைக்கும் அந்த சீரிஸோட லாஸ்ட் பார்ட் அதாங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. டிசி படம் எப்போ ரிலீஸ் ஆகும்? ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் விட்டுட்டாங்க. சாங்கெல்லாம் விட்டுட்டு தானே இதை விடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. இதைத்தான் நான் ஸ்டார்டிங்லயுமே பேசியிருப்பேன். என்னோட கெஸ் படி படம் சீக்கிரமே ரிலீஸ் ஆயிட்டு அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் ட்ரெய்லரை சீக்கிரமே விட்டுட்டாங்க. இதை பத்தி எனக்கு கரெக்டா தெரியல. ஏன்னா ஸ்டோரி பத்திலாம் இப்போதைக்கு ரிவீல் ஆகல எதுவும். இதை பத்திலாம் அப்டேட் வந்தா தான் நான் சொல்ல முடியும். கஷ்டப்பட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. தலைவன் தலைவில வரக்கூடிய அந்த சாங் தான் இது. இன்னும் நிறைய மூவிஸ்க்கு நான் அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கு நான் அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.